I should thank producer Mr. T. Shiva for inviting me here this evening. Otherwise, I definitely would have missed a lovely performance. I definitely wouldn't call this an Arangetram. Vedika Madan was so confident, and you could see that this is a very big stage, and to handle it as a solo dancer, it's not that easy. ஒரு அரங்கேற்றத்துக்கு இவ்வளவு ஸ்டாண்டர்டு நான் கட்டாயம் எதிர்பார்க்கல. மனமார்ந்த பாராட்டுகள் வேதிகா மதனுக்கு. சிந்து அவர்களும் இவ்வளவு உயரத்தில் இருந்தும் அத்தனை பண்பும் அடக்கமும் கொண்டவர். இது நீங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இந்த டெக்கரேஷன்லேருந்து எல்லாம் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. கட்டாயம் அவங்களுடைய ஆசீர்வாதம் வேதிகா அவர்களுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அரங்கேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அலாரிப்பு, ஜத்தீஸ்வரம், சப்தம், வர்ணம் இப்படின்னு ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களையும் சொல்லிகிட்டே போகலாம். அழகான அரமண்டி, இன்றைக்கெல்லாம் மேலோட்டமான டான்ஸ் தான் பல இடங்களில் பார்த்துக்கிட்டு வரோம். நல்ல அழுத்தம் டான்ஸில், நல்ல க்ளீன் லைன்ஸ், இதெல்லாம் போக சில பேருக்கு அந்த நிறுத்தம் வந்தால் அபிநயம் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அபிநயம் வந்தால் நிறுத்தம் வர்றது கஷ்டமாக இருக்கும். அழகான ஒரு நிருத்தியத்தை எல்லாமும் கலந்து ரொம்ப அசாத்தியமாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக, கம்போஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அதுக்கு கட்டாயம் கடின உழைப்பு இருந்தால் தான் இன்னைக்கு இந்த ரிசல்ட் வர முடியும். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. குறிப்பாக அந்த வர்ணத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அ வெரி வெரி சீனியர் டான்சர், வெட்டரன் ஆர்டிஸ்ட் ஸ்ரீமதி லக்ஷ்மி விஸ்வநாதன் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் விடாமல் சொல்லியிருக்காங்க. அவங்க பேசினதுக்கப்புறம் நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அந்த வர்ணத்தில் எல்லாம் சின்ன சின்ன முக அசைவுகள், அபிநயம்லாம் ரொம்ப அழகாக பண்ணினா. கட்டாயம் இந்த இடத்துல அவர்களுடைய குருவை பாராட்டாமல் இருக்க முடியலை. லக்ஷ்மண சுவாமி அவர்கள் கேஜி சர்சா, அவரும் ஒரு மிக அற்புதமான கலைஞர். அவங்க கிட்டேருந்தும் குரு ஸ்ரீ சி.வி. சந்திரசேகர் இப்படின்னு பெரிய பெரிய கலாநிதி நாராயணன் இப்படி அற்புதமான கலைஞர்கள் கிட்டேருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து இந்த கலையை மேலும் பரவ செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். குருவருள் இன்றி திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் குருங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப கொலோக்கியல் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடியெல்லாம் ஒரு மத குரு, ஆன்மீக குரு அப்படின்னு அந்த துறை மட்டும் இல்லாமல் முக்காலமும் உணர்ந்தவர்களை தான் குரு என்று சொல்லுவார்கள். மற்றபடி ஆச்சாரியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கட்டாயம் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். ஐ எம் ஷூர் யூ வில் ஆல்சோ அக்ரி வித் மீ. ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ அக்ரி வித் மீ லக்ஷ்மி ஆண்டி. ஸோ ஒரு ஆச்சாரியரா ரொம்ப அற்புதமான ஒரு கலைஞர் கிடைச்சதுக்கு லக்ஷ்மண சுவாமி நிச்சயம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல ஸ்டூடெண்ட் வாய்க்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், கண் அசைவாக இருக்கட்டும், ஒரு கோபம், எல்லாம், அதாவது நவரசங்களும் ஒரு அரங்கேற்றத்தில் சரளமாக பார்ப்பது என்பது மிக அபூர்வமானது. அதே போல் மியூசிஷியன்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி இருந்த கலைஞர்கள்லாம் டாப் ஆர்டிஸ்ட், நல்ல மியூசிஷியன்ஸ் அமையறதே பெரிய பிளெஸ்ஸிங் தான். அதே போல் ஸ்ரீ ஹரிபிரசாத் அவர்கள் கலாக்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த நாட்டியம் மேடை ஏறி அதுக்கு ஒரு பெரிய கௌரவம் இருக்குது. நான் கட்டாயம் ஸ்ரீமதி ருக்மிணி தேவி அவர்களை இன்றைக்கி மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. அவர்கள் இல்லைன்னா இந்த கலை வேறு ஒரு ஓரத்தில் போய்கொண்டிருந்தது. அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து உலகெங்கும் இன்னைக்கு நம்ம கலை, நம் தமிழர்களை முக்கியமாக பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்றால் கட்டாயம் அந்த அம்மையாருக்கு நாம் எல்லோரும் ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதனால் பல நாடுகள் இணைந்திருக்கு.
முக்கியமான நிகழ்வுகளுக்கு இந்த காலேஜ் போய் சேர்ந்திருக்கிற பல வீடுகளில் திருமணங்கள்லேருந்து எல்லா நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த அம்மையார் தான். அந்த கலாக்ஷேத்திரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சிங்கர் ஹரிபிரசாத் அவர்கள். நாட்டிய உலகில் அவரை தெரியாதவர்கள் இல்லை, அப்படி ஒரு உன்னதமான சிங்கர். அண்ட் ஸ்ரீமதி ஸ்ரீ லக்ஷ்மி அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த அலாரி போலியே அவங்களுடைய வலஜி ராகம்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் ஸ்ருதி சாகர் அவர்கள் ரொம்ப இளம் வயதிலேயே பல பெரிய டான்சர்ஸ்க்கும் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. அத்தனை ஈடுபாடுடைய கலைஞர், பெரிய வித்வான்களுக்கு சமமாக வாசிக்கக்கூடியவர். ஆக இன்றைய கச்சேரி மிகவும் அழகாக ஒரு கலை கட்டிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு Vedika for giving a lovely performance this evening. You performed with so much ease and you definitely have inspired a lot of young dancers here. I wish you all the very best and I'm very sure that you'll come out in flying colors. May God bless you with all happiness and whatever you wish in life. Good luck to you.